سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெரும் கருணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நம் உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் தோழர்கள், பரிசுத்த குடும்பத்தார்கள், உலக மக்கள், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரியார்கள், சிறார்கள், வாலிபர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு பலஸ்தீனுடைய மக்களுடைய துயரங்களை, துன்பங்களை அல்லாஹ் நீக்குவானாக. அந்த காசா மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. பரக்கத்தான ரிஸ்கையும் உடையும் இருக்கக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலாமத்தாக அல்லாஹ் தந்திரு புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, புனித மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். குறிப்பாக இந்த மாதங்களிலே எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகமெங்கும் அவருடைய உயர்வினையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் போற்றப்படுகிறது. இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் அவர்களுடைய இஷ்கும் அவர்களுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கு இன்னொரு மீது சில கடமைகள் இருக்கிறது. அது நிறைவேற்ற வேண்டும், அதை ஆற்ற வேண்டும். பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மாணவர்கள் மீது ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கடமைகள். அதுபோன்று நாம் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, நம் மீது என்ன இருக்கிறது? நம் மீது எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய கடமைகள், ஹுகூகுகள், உரிமைகள் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் முதல் கடமை. அல்லாஹ்வுக்கு பின்னால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பின்னால் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். முதல் விஷயம் அதுதான். இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எம்பெருமானார் மீது நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லவா, நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அல்லவா, அல்லாஹ் மீதும் ரசூல் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லவா, இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்து வரக்கூடிய கடமைகளை நாம் பேண வேண்டும். அடுத்து வரக்கூடிய அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் முஹப்பத்தே ரசூல்.
ஈமான் கொண்டதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்க வேண்டும், மனதார நேசிக்க வேண்டும், மனதார நேசிக்க வேண்டும். அவர்களை மட்டுமல்ல, ரசூலுல்லாவை மட்டும் நேசித்தால் மட்டும் போதும், சஹாபாக்களை வெறுத்து ஒதுக்குவது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தது மாதிரி சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். பின்பு அஹ்லே பைத் எம்பெருமானாருடைய பரிசுத்த குடும்பத்தார்களையும் நேசிக்க வேண்டும். அதற்கு பின்பு அந்த நேசம் எப்பொழுது உள்ளத்தில் வந்து விடுகிறதோ, ஈமான் கொண்டதற்கு பின்பு, அந்த முஹப்பத் வந்ததற்கு பின்பு சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். இத்திபா சுன்னத், வாழ்க்கையில் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நம்முடைய எல்லா நிலையிலும் தூக்கம் செல்கின்ற வரைக்கும், காலை எழுந்தவுடன் வியாபாரம் செய்வதாக இருந்தால் நபியுடைய வழிமுறையில் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும், திருமணம் முடித்துவிட்டால் நபி வழி திருமணம் எவ்வாறு முடிக்க வேண்டும், இப்படி சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக இத்திபா முஹப்பத் வந்ததுக்கு பின்னால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம்முடைய உயிரை அவர்களுக்கான அர்ப்பணம் செய்வதற்கு, தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உயிரை அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு, சமர்ப்பணம் செய்வதற்கு, தியாகம் செய்வதற்கு, குர்பானி செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இதையெல்லாம் அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக நாம் பேணி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இதெல்லாம் செய்து வந்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. செய்யக்கூடாது என்ன? ரசூல்லா மீது ஈமான் கொண்டு விட்டேன்னு சொல்லிவிட்டு ரசூல்லாவை இஷ்கு செய்யாமல் இருப்பது, முஹப்பத் செய்யாமல் இருப்பது, அவர்கள் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பது. சரி, ரசூல்லாவை நான் நேசிக்கிறேன், அடுத்து சஹாபாக்களை வெறுக்கிறது. நான் இவங்களும் தான் ஏற்றுக்குவேன், அபூபக்கர் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன், ஹதரத் அலியை தான் நான் ஏற்றுக்குவேன், ஹதரத் உமரை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பிரிவினை பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொன்னார்களோ அந்த சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். அஹ்லே பைத்துகளையும் வெறுக்கக்கூடாது, சஹாபாக்களையும் வெறுக்கக்கூடாது. அடுத்தபடியாக அவருடைய சுன்னத்தை அசட்டையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை விட்டுவிடக்கூடாது, சஹாபாக்களுடைய வழிமுறையும் விட்டுவிடக்கூடாது. அடுத்தபடியாக அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய சொல்லாலோ செயலாலோ எதுவும் வெளிப்படுத்தக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி அல்லாஹ் கேட்டான், மீதாகன் நபிக்கு நம்ம ஆதீதுக்கும் மின் கிதாபி வ ஹிக்மத்தின் தும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும். உங்களுக்கு பின்னால் நீங்கள்லாம் வந்துட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு பின்னால் கடைசியாக காத்தமுன் நபியின் ஒரு நபி வருவார்கள். லதுமினுன் நபிஹி, அவர்களுக்கு ஒன்று ஈமான் கொள்வீர்களா? ஈமான் கொள்ள வேண்டும். லதுமினுன் நபிஹி வல தன்சுருன்னா, அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒப்புக்கொண்டீர்களா? காலு அக்ரர்னா, அந்த நபிமார்களுடைய ரூஹுகள் எல்லாம் சொன்னார்கள், எல்லோரும் சொன்னார்கள் அக்ரர்னா, ஏற்றுக்கொண்டோம். அப்போ நாம எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பு வைக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்பு என்றால் எந்த அளவுகோல் இருக்கிறது? அன்பிற்கு ஒரு அளவுகோல் என்ன? எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கின்றேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போது என் குடும்பம், என் உயிர், அதுக்கப்புறம் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பொழுது உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. ஈமான் கொண்டு இருக்கீங்க, ஈமான் முழுமையாக ஆகாது, கம்ப்ளீட்டாக ஆகாது. மறுபடியும் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என் உயிரை தவிர உங்களை நேசிக்கின்றேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ கூட கிடையாது அப்படின்ட்டாங்க. மூன்றாவது முறையாக உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்பொழுது இந்த உலகம், என்னுடைய மக்கள், மனைவி, என் உயிரை விடவும் முதலாவதாக உங்களை நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. அப்போ நாம் நினச்சிக்கணும், நபியை ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்றால், நபி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்றால், நம்முடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கிறது. பணம், உலகம், பதவி மோகம், பெண்ணாசை, பொன்னாசை, மனைவி மக்களுடைய மோகங்கள், ஆசைகள், இந்த அபிலாஷைகள் எல்லாம் மனதிற்குள் இருந்தால் இதற்கு அப்பால் தான் நம்முடைய நபி மீது நேசம் இருக்கிறது. அப்படி இருந்தால் நம்முடைய நேசம் முழுமையாகாது. மனைவி, மக்கள், பிள்ளைகள், இந்த உலகம், பணம், பதவி, மோகம், இந்த உலக ஆசை, ஏன் நம் உயிரை காட்டிலும் அவர்களை நேசித்தே ஆக வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். பெற்றோரை விடவும் மக்களை விடவும் மிக நேசத்திற்குரியவராக எம்பெருமானாருடைய அந்த மகத்துவத்தை, அந்த முகப்பத்தை உள்ளத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகிறது. அந்த ஈமானுடைய அந்த சுவை என்பது தெரிய வரும். ஈமானின் அந்த உணர்வு என்பது ஏற்படும். இல்லை என்றால் ஏற்படாது. அன்பானவர்களே, அடுத்தபடியாக சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயத்தில் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். குல்லு உம்மத்தின் யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா. யார் என்னுடைய சுன்னத்தை மறுத்து விட்டாரோ, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லையோ, அவரை தவிர என்று சொன்னார்கள். நான் நபியை நேசிக்கின்றேன் என்று ஒருவன் சொல்லுகின்றான் என்றால், நான் நபியை நேசிக்கின்றேன் என்று ஒருவன் நான் இஷ்கு செய்கின்றேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதை வெளிப்படுத்த வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் சுன்னத். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி காட்ட வேண்டும். அந்த உடையிலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய உணவிலும், நம்முடைய ஆடையிலும், நம்முடைய எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்திருக்கின்றார்கள், இதற்கு எவ்வாறு வழிகாட்டி செய்திருக்கின்றார்கள். தூங்குவதென்றால் எப்படி தூங்க வேண்டும், ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, எப்படி செய்து காமித்து இருக்கிறாங்க. உண்ணுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உண்ண சொல்லி இருக்கின்றார்கள், எதை சாப்பிட சொல்லி இருக்கின்றார்கள், எதை சாப்பிடக்கூடாது சொல்லி இருக்கின்றார்கள். சாப்பிடும் பொழுது என்ன ஓத வேண்டும், சாப்பிட்டதற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும், அதற்கு மத்தியில் என்ன அதுபுகளை பேண வேண்டும், எந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதை பின்பற்ற வேண்டும். ஆனால் நாம் அடுத்தவருடைய கலாச்சாரம், அடுத்தவருடைய அந்த பண்புகளை பார்த்து மெய் சிலிர்த்து போய்விடுகின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஒதுக்கிவிட்டோம். அதெல்லாம் நம்முடைய மனதை கவருவதாக இல்லை, நம்முடைய மனசுக்குள்ள போக மாட்டேங்குது. மேற்கத்திய கலாச்சாரம், மேல்நாட்டுடைய கலாச்சாரம், அமெரிக்காவில் படிச்சிருக்கிறாங்க, யுஎஸ்ல இருக்கிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய அந்த கலாச்சாரம், புத்தம் புது கலாச்சாரம், பஃபே சிஸ்டம், இதுதான் இன்னைக்கு அங்கே உலக நாடுகளில் மேற்கத்திய கலாச்சாரம். ஆடை அணிவதில், முடி சிகை அலங்காரம் செய்வது,
புருவத்தை அழகாக்கிக் கொள்வது, வெட்டுவது, இது எல்லாம் சுன்னத்தாக இருக்கிறதா பார்ப்பது கிடையாது. மேற்கத்திய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவது, சாப்பிடுவதிலிருந்து ஆடையை உடுத்துவதிலிருந்து சாப்பிடக்கூடிய விஷயம், ட்ரெஸ்ஸு பண்ணுறது, தலையை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும், அது கூட நம்ம அங்கே பார்க்குறோம். நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணுமோ அவங்கள எடுத்துக்கிறது கிடையாது. யார் யாரோ எவனோ எப்படியோ கண்டமேனிக்கா முடிய வெட்டி வச்சிருக்கிறான், கண்டமேனிக்கா முடிய வெட்டி வச்சிருக்கிறான். வரி குதிரை மாதிரி இருக்கும், முள்ளு செடி மாதிரி இருக்குது, கொடையை விரிச்சு விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. கீழே பூரா வழுக்கையா இருக்குது, மேலே மட்டும் அப்படி குழையா இருக்கு. அப்போ இதெல்லாம் நபி வழியாக இருக்கிறதா? இல்லை. அப்போ ரசூல் நமக்கு இது கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. ரசூல்லா சொன்னாங்க, முடியை ஒரு பக்கம் அதிகமாக வைத்து ஒரு பக்கம் குறைத்து கொள்ளக்கூடாது, வச்சா சரிசமமாக வைக்கணும். பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்குது, விகாரமாக இருக்குது. யாரோ காஃபிர் வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல, நம்முடைய முசல்மான் பசங்க, நம்முடைய மூமின் பசங்க அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. சில ட்ரெஸ்ஸில் பாருங்க, ஒரு நேரத்தில் கிழிஞ்சிருந்தால் தைச்சி போடுவோம். இப்போ நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போகிறது தான் ஃபேஷன். இருக்குதா இல்லையா? கிராமங்களில், வீடுகளில் 80களில் 90களில் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தால் தைச்சி போடுவாங்க, ஓட்டை இருந்தால் அதுக்கு ஒட்டு போட்டு போடுவாங்க. இன்றைக்கி பசங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி கடையை தேடி பார்த்து போகிறாங்க, போய் பார்க்குறான், அந்த முட்டியாண்ட கிழிஞ்சிற மாதிரி எடுக்கிறான். முட்டியாண்ட கிழிஞ்சிருக்குது, தொடையாண்ட கிழிஞ்சிருக்குது. என்னப்பா வீட்டில் வறுமையா? வீட்டில் வறுமையா? வீட்டில் ஊசி இல்லையா, நூல் இல்லையா? இல்லை, அது இதுதான் ஃபேஷன் அப்படிங்கிறான். அன்பானவர்களே, இஸ்லாம் இதுவாக கற்றுத்தருகின்றது, ரசூலுல்லாஹுடைய சுன்னத் இதுவாக கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே கேட்பாங்க, என்னப்பா இப்படிலாம் இருக்குன்னு வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கியா? அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், நீங்கள் இறைவனை நேசிப்பதாக இருந்தால், நான் அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றேன், நான் தக்வாவாக இருக்கின்றேன், அப்படி சொல்வதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதற்கு பின்னால் சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு இதே சமுதாயம் ஒரு மஹ்ஃபில், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அரபு காலத்தில் இருக்குமே ஒரு நடைமுறை, மது மாது அரபு காலகட்டத்தில் இருந்துச்சு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலேயும் மது பீப்பாய்கள் இருக்குமாம், மிகப்பெரிய ட்ரம்மாக இருக்குமாம். வீட்டில் சின்ன ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஒரு விழா அப்படின்னா அந்த விழாவில் மது இல்லாமல் இருக்கவே இருக்காது, மது இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஹராம் என்று சொன்னார்களோ, எது ஹராம் என்று சொன்னார்களோ, போதை மது ஹராம் என்று சொன்னார்களோ, அன்றைக்கு அந்த மது வைக்கப்பட்ட அந்த ட்ரம்கள் எல்லாம், அந்த பீப்பாய்கள் எல்லாம் ஒடிந்து அந்த நாசமாக போச்சு, அந்த சாராயமெல்லாம் தெருவெல்லாம் ஓடி போச்சு. அப்போ அன்றைக்கி ரசூலுல்லாஹ் ஒழித்தார்கள், அதை பின்பற்றி வந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அதை தவறி விட்டது. நம்முடைய இஸ்லாமிய ஒரு வீடுகளில் புதுமனை புகு விழாவாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன சடங்காக இருக்கட்டும், அந்த சடங்குகளில் வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, என்னப்பா
ஃபங்க்ஷனுக்கு பின்னால் கவனிப்பியான்னு கேட்குறான், எங்களை கவனிப்பியா விட்டுடுவியான்னு கேட்குறான். அர்த்தமே புரியல. வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் போயாச்சு, இவங்க மட்டும் தனியாக ஒதுங்கி போகிறாங்க. என்னன்னு பார்த்தா இதுதான் விஷயம். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் உன்னை கவனித்தேன், நாங்கள் 10 பேர் இருக்கிறவங்களை கவனிச்சிக்கிறோம் அப்படிங்கிறான். அன்பானவர்களே, எவ்வளோ கை செய்தமான விஷயமா இருக்கிறது. ரோட்டில் நடக்க வேண்டிய மதுபானம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ரசூல்லா எவ்வளோ பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, அதை ஒழித்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் அது நடந்துட்டு இருக்குது. அந்நிய கலாச்சாரம், அவங்க அந்த மதுபானம் குடிக்கிறது ஒரு பெருமையாக நினைத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அதை பெருமையாக நினைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெறுத்தார்கள், அதை மறுத்தார்கள், அதை வேரோடு அறுத்தெறிந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அது முளைச்சிக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அன்பானவர்களே, நம்முடைய இளைய சமுதாயமே யாரெல்லாம் மது பிரியராக இருக்கின்றார்களோ அந்த மதுவை ஒழித்து விடுங்கள், விட்டு விடுங்கள். அந்த காசில், மது குடிக்கிற காசில் தேவையில்லாமல் கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் குடியை கெடுக்குது. அதை குடிச்சு போட்டு அதுக்கு பின்னால் அந்த வீட்டில் ப்ரோக்ராமில் ஒரு பிரச்சனை உண்டாகுது. இது எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம். குடித்ததுக்கு பின்னால் அவன் பார்வை ஒரு மாதிரியா இருக்குது, குடித்ததுக்கு பின்னால் அவன் பேசுகிற ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போதான் நல்லா இருந்தான், கொஞ்ச நேரம் அப்படி இருந்தான். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு பின்னாடி ஒரு மாதிரியா ராங்கா பேசுகிறான், ஒரு மாதிரியா பார்க்குறான். என்னங்க இந்த மாதிரி நடக்குது கூத்து. அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயம் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விழா என்றால், ஒரு வீட்டில் நல்ல விஷயம், நல்ல காரியம் என்றால் அது அன்பும் பாசமும் நிலவ வேண்டும், உறவு மேம்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்க வேண்டும், அவர்கள் கண்ணியம் செய்ய வேண்டும், சஹாபாக்களையும் நேசிக்க வேண்டும், அஹ்ல பைத்துகள் எம்பெருமானாருடைய பரிசுத்த குடும்பத்தார்களையும் நேசிக்க வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தார்களை நேசியுங்கள், அது நூஹ் நபியுடைய கப்பலை போன்று, நூஹ் நபியுடைய கப்பல் மாதிரி. இந்த இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீங்கள் இந்த ஃபித்னால இருந்து, இந்த குழப்பத்தில் இருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அஹ்ல பைத்துகள் நேசியுங்கள், உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களை காப்பாற்றுவான். அவர்களை நேசியுங்கள், உத்தமர்களை நேசியுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பரிசுத்த குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லில் பைத்தி வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் உங்களை முழுமையாக பரிசுத்தமாக்கி விட்டார். அஹ்ல பைத்துகளை பார்த்து, அஹ்ல பைத்துகள் கியாமத்து வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அருமை குடும்பத்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாரிசுகள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரம்பரை, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அவருடைய அந்த பரம்பரை என்பது கியாமத்து வரைக்கும் நீடி இருக்கும். நாம் அவர்களை பார்த்து விட்டால் அவர்களை நாம் கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசிக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் அலி அவர்கள் நேசிக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் அவர்கள் நேசிக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய பரம்பரையில் வந்த அவர்களுடைய அந்த வாரிசுகளையும் நேசிக்க வேண்டும். நாம் நேசிக்காவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது, முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்கிறது. முனாஃபிக்குடைய அடையாளம் நயவஞ்சகம், நாடகம். மூமின் என்று நாடகம், முனாஃபிக் என்ன அர்த்தம்? மூமின் என்று நாடகம் காட்டுவது, நல்லவனை போல காட்டிக்கொள்வது, உத்தமன் கிடையாது, உண்மையானவன் கிடையாது. ஏன் அஹ்ல பைத்துகளை பார்த்தால் வெறுப்பது. எப்படியெல்லாம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த அவசியம்தான், அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிப்பது அவசியமான்னு கேட்குறான். திருக்குரான்ல வந்து இருக்குது, திருக்குரான்ல சூரத்து ஷூரால வந்து இருக்குது,
குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களை பார்த்து, நான் இந்த தாவத்துடைய வேலை செய்திருக்கின்றேன், இதற்கு பகரமாக நான் எதுவுமே உங்களிடத்திலே வேண்டுகொள்வது கிடையாது, பணமோ கூலியோ கிடையாது. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நான் என்னுடைய குடும்பத்தார்களை நேசியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருக்குறான வருகிறது. நபியுடைய குடும்பத்தார்களை, அந்த பாரம்பரியத்தை நாம் பேண வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும். இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது காபத்துல்லால இருந்தவங்க மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்கள கண்ணியப்படுத்தினாங்க. யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அஹ்ல பைத்துகளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவார். யார் அவர்களை கண்ணியப்படுத்தாமல் பெரிதாக கண்டுகொள்ளவில்லையோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளத்திலே நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் வைத்து விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து விட்டு, அந்த சம்பவத்தை பார்த்துட்டு சஹாபியை தப்பு பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சஹாபாக்களையும் தரக்குறைவாக பேசிடக்கூடாது. ரசூல்லா சொன்னாங்க, என் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் உஹது மலை அளவு, நாங்கள் உஹது மலைங்கிறது பெரிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு மலை. அந்த மலை அளவு நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, கொடுக்குறீங்க, கொடை வள்ளலாக இருக்கீங்க, அந்த மலை அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. என் சஹாபியுடைய ஒரு கையளவு, ஒரு சின்ன கையளவு அவர் கொடுக்கின்ற அந்த தர்மத்துக்கு ஈடாகாதுன்னு சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த தர்மம் நாம் உஹது மலை அளவு செய்தாலும் கடளவு செய்தாலும் சமமாக. உமர் ரலியல்லாஹுடைய அந்த தொழுகை நம்முடைய தொழுகை ஈடாகாது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த சதகா நம்முடைய சதகாவும் ஒன்றாகாது. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த நோன்பு நம்முடைய நோன்பு ஒன்றாகாது. அன்பானவர்கள், இப்படி சஹாபாக்களுடைய மகத்துவம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் அஸ்பி அஸ்ஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் நேசிப்பது என்னை நேசிப்பதாகும், அவர்களை கோபித்துக் கொள்வது என்னை கோபித்துக் கொள்வதாகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர்கள் நேசிப்பது ஈமானின் அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது அன்பானவர்களே. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம்முடைய உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை கேட்டு நம்முடைய உள்ளத்தில் இறங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தது புரிவானாக. அந்நபியு அவுலா, நபி அவர்கள் மேலானவர்கள், மின் அன்புசிஹிம், அவுலா பில் முஃமினீன மின் அன்புசிஹிம், மூமின்கள் அவர்களுடைய உயிரை காட்டிலும் அவர்களை காட்டிலும் நபி அவர்கள் மேலானவர்களாக இருக்கின்றார்கள். நம்மை விட, நம்முடைய பொருளை விட, நம்முடைய உயிரை விட ரசூலுல்லாஹ்வை முதன்மையாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் சொல்கிறோம், உயிருக்கும் மேலான, நம் உயிருக்கும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றோம். ஹதரத் குபைப் பின் அதி என்று சொல்லக்கூடிய சஹாபி, அப்போ அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால அவங்கள தூக்கில் போட போகிறாங்க. அப்போ போட போகிறப்ப அந்த குபைபு கிட்ட கேட்குறாங்க, நீ எதனால் தூக்க மாட்டிகிட்டு இருக்க தெரியுமா, தூக்கு போட போகிறோம் தெரியுமா, எதனால்? ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டதில்ல, முஹம்மதை ஈமான் கொண்டதுனால. நீ மட்டும் அந்த ஈமானை விட்டு விலகிரு, முஹம்மது மீது இருக்கும் நம்பிக்கை விட்டுவிடு, அந்த முஹப்பத்தை எடுத்து விடு, இப்போவே நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னான் அந்த குபைப் ரலியல்லாஹு பார்த்து. அப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் தூக்கிலிடப்படுவது என்பது, நான் தூக்கில் தொங்குவது என்பது பெரிதல்ல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலில் முத்தம், அந்த காலில் முள்ளு கொய்து கூட செய்யக்கூடாது, என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹுடைய காலில் முள்ளு குத்துறது கூட தாங்கிக் கொள்ள முடியாது, நீ என்ன சொல்ற, ரசூலுல்லாஹ் கூட தூக்கில் போட்டுடுறோம், நீ கொஞ்சம் விடுதலை ஆயிரு அப்படின்றாங்க. ரலியல்லாஹு சொன்னாங்க, அது ஒரு காலம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன தூக்கில் போடு, நீ என்ன வேணா செய், ஆனால் ஈமான் விட மாட்டேன், ரசூலுல்லாஹ் விட மாட்டேன்னு சொன்னாங்க. இதான் அர்ப்பணம். போர்க்களத்தில் போனாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் சுற்றி நின்றுப்பாங்க, ரசூலுல்லாஹ் சுற்றி நின்றுப்பாங்க. அங்கே வரக்கூடிய ரசூலுல்லாஹ் நோக்கி வரக்கூடிய அந்த அம்புகள் எல்லாம் சஹாபாக்கள் மீது விழும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் மீது எத்தனை அம்புகள் பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் அர்ப்பணம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நபி அவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களில் நபிக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், பேஅதபாக இருக்கக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, சத்தம் கூட உயர்த்தக்கூடாது, அவங்களுக்கு முன்னால் முந்திக் கொள்ள செல்லக்கூடாது. லா துகத்திமு ஐதியம், நபியை விட நம்மை முந்தி செல்லக்கூடாது, சொல்லாலும் செயலாலும் முந்திக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான். அப்படி என்றால் கண்ணியம் என்பது எந்த அளவுக்கு அவசியம் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். உர்வா பின் தகஃபி சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து மக்கள் எல்லாம், மக்கள் தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பற்றி சமாதானம் பேசுகிறதுக்காக வேண்டி மக்கத்து மக்கள் அவங்க தரப்பில் இருந்து அந்த உர்வா பின் தகஃபி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பேசுனாங்கன்னு சொன்னால் எதிர் தரப்பில் இருக்கிறவங்க பேச்சு சமாதானம் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க உர்வா பின் வராங்க ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்கு. ரசூலுல்லாஹை பார்க்க வர்றப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் மஜ்லிஸில் இருக்கிறாங்க. அந்த உர்வா பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹை பார்க்குறாங்க, சஹாபாக்களை பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹை பார்க்குறாங்க, சஹாபாக்களை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் பேசுகின்ற பொழுது சஹாபாக்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? அவங்க தலைமையில் ஒரு குருவி உட்கார்ந்து கூடு கட்டினா கூட கட்டிக்கலாம், மரமாய் அப்படி இருக்கிறாங்க, அப்படியே அசையாமல் அப்படியே ஒரு ஜடம் மாதிரி ரசூலுல்லாஹ் பேசினா அப்படி கூர்ந்து கவனிக்கிறாங்க, அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மரியாதையை நான் அந்த உலகத்தில் எங்கும் காணவில்லைன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, நாமும் எம்பெருமானாருடைய பெயரை கேட்டால் முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டால் சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின், குறைந்தபட்சமாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய திருப்பெயரை கேட்டால் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அன்தஹ்பத அஅமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் செய்த அமலெல்லாம் வீணா போயிடும். நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம், நீங்கள் செய்த நற்காரியம் எல்லாம் வீணாக போய்விடும். வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, நாம் ஹஜ்ஜு பண்ணியாச்சு, நாம் தான தர்மம் பண்ணியாச்சு, நாம் தொழுதுட்டு இருக்கிறோம், நாம் தஹஜ்ஜுத் தொழுதோம், இஷ்ராக்கு தொழுதோம், குரானை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், குரானை ஓதி கொடுத்துருக்குறோம், நாம் ஹதீஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம், இப்போ நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் கொஞ்சம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால், பேஅதபியாக நடந்து கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய அமலை காலியாக ஆக்கி விடுவான். அது உங்களுக்கே தெரியாது. இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் முன்னாடி வர்றதுக்கே ரொம்ப பயப்பட்டாங்க, அச்சப்பட்டாங்க, குரலை உசதி பேசுறதுக்கே பயந்தாங்க. இன்னைக்கு நபிகள் நாயகத்தை பற்றி நம்ம ஆட்கள் செய்கிறாங்க, தவறாக விமர்சனம் செய்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, யார் நபி அவர்களை விமர்சனம் செய்கின்றார்களோ, நபி அவர்களை கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டார்களோ, அங்கே வரலாறு இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூரா தப்பத் யதா
தப்பத்து யதா அபிலஹபி வதப்பு மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹதப் ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். இந்த சூரா முழுக்கவும் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பேசின ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் ஒருவர், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ லஹப் அவர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எதிர்த்து பேசியதால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு எதிர்ப்பு அல்லாஹ் தெரிவித்தான். ஒரு சஃபா சொல்லக்கூடிய குன்றுமலை ஒரு ஆயத்து இறங்குது, வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன். அதாவது நீங்கள் தீனுடைய அந்த காரியத்தை செய்கிறீங்க, தாவத்துடைய வேலை, இந்த தப்லீகுடைய வேலை, இந்த இறைப்பணியை உங்கள் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னாடி சஃபா சொல்லக்கூடிய அந்த குன்று மலையில் ஏறி நபி அவர்கள் எல்லா கோத்திரத்தார்களையும் அழைத்து ஒன்று திரட்டி அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை வருகிறது, குதிரை படை, அந்த படை உங்களை அழிக்கப் போகுது அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட இருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் பார்த்ததே கிடையாது, பொய் சொன்னதாக பார்த்ததே கிடையாது, நான் நம்புவோம் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க, இது நம்புகிற மாதிரி, இதை நம்புகிற மாதிரி நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், அதையும் நம்புங்க. அந்த சூறாவை இறக்குகின்றார். அவளுடைய மனைவி அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அவளும் என்னது அல்லாஹ் அவளையும் சொல்கிறான் குர்ஆன்ல, வம்ராத்து சயஸ்லா நாரன் ذات லஹப், அபூ லஹப் அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தில் நுழைவார். சயஸ்லா நாரன் ذات லஹபின். அவர் மட்டுமல்ல, ரசூல்லாவை விமர்சனம் செய்த, ரசூல்லாவை இழிவுபடுத்திய அவன் மட்டுமல்ல, அதுக்கு ஒத்தாசையாக இருந்த, அதற்கு துணை போன அவளுடைய மனைவி உம்மு ஜமீல் ஹம்மாலத்தல் ஹத்தபு, விறகு கட்டையை சுமக்கக்கூடிய அந்த பெண்மணியும் நரகத்துக்குள்ள போவார். ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவருடைய கழுத்தில் அந்த ஈத்த மரத்துடைய அந்த கயிறை கொண்டு இழுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த வசனம் இந்த சூறாக்கள் இறக்கப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனம் மூலமாக, இந்த சூறாவின் மூலமாக என்ன சொல்ல வர்றான்னா, யாராவது நபி அவர்களை, நபியை பார்த்து ஒரு ஏதாவது வார்த்தையோ அல்லது செயல் மூலமாகவோ எதிர்ப்பு தெரிவித்து விட்டால், கண்டனம் தெரிவித்து விட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் நாசமாக்கி விடுவான். அபூ லஹப் அதற்கு பின்னால் பத்ருடைய போர் நடந்து முடிஞ்சு 7 நாள் கழித்து அபூ லஹப் அவர் இறந்து விட்டார். அந்த ஆள் இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கு பின்னாடி அடக்கம் செய்யணும்ல, செய்ய முடியல. 3 நாள் அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு பிளாக் நோய். அந்த நோய் வந்ததுனால அவர் இறந்து போயிட்டார் அந்த அபூ லஹப். அந்த இறந்து போய் 3 நாளாக அந்த பணத்தை புதைக்க முடியாமல் அப்படியே அந்த பாடி ஸ்மெல் ஊரெல்லாம் நாசமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னா, மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப், அவர் சம்பாதித்த பணமும் அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு உதவ மாட்டார்கள். அல்லாஹ் சொன்ன மாதிரியே அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி அவரை தூக்கி வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே வரல. அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு மனைவி மக்கள் யாருமே இல்லாங்க. அநாத பணையாக 3 நாளாக அந்த துர்நாற்றம் எடுத்தது. கடைசியாக பொதுமக்கள் செஞ்சாங்க, குச்சியை வச்சு அந்த பணத்தை ஒரு குழியில் தள்ளி விட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமாக ஒரு அவமானம் பார்த்தீங்களா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எடுத்து காட்டுகின்றான், இப்பெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அது மட்டுமல்ல, அபூ லஹபுடைய மகன் உத்துபா, அது உத்துபா, இந்த சூரா இறங்கின உடனே அவருக்கு தகவல் போகுது. உடனே அவர் போறார், எங்கள் அத்தாவை கண்டித்து முகமது இப்படி சொல்லிட்டாரா, நான் போய் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போனார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
உனக்கு நாய் கடிச்சு நீ செத்து போயிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு சிங்கத்தை சாட்டி விட்டான். அந்த சிங்கம் அவரை கடித்து கொதறியது, உத்பாவை, அபூ லஹபுடைய மகனை. அப்போ அபூ லஹப் அவர் நாசமா போனார். அவருடைய மனைவி உம்மு ஜமீல் அவளும் நாசமா போயிட்டான். அவருடைய மகன் உத்பா அவனும் நாசமாக போய்விட்டான். ஆகவே யார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமானம் செய்கின்றார்களோ, அவமதிக்கின்றார்களோ, பேதபியாக நடந்து கொள்கின்றார்களோ, கண்ணியம் கொடுக்காமல் அவமானம் செய்கின்றார்களோ, அவமதிக்கின்றார்களோ, வார்த்தைகளால் செயலால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய இறுதி முடிவு மிக மோசமானதாக இருக்கும், மிக மோசமானதாக இருக்கும், அவமானமானதாக இருக்கும். நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இறக்குகின்ற பொழுது அந்த கலிமா தையிபாவுக்கு நம்ம வாயில வராது. இன்னைக்கு நம்ம மீடியாவில் அப்படி பிரபலமாகிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பற்றி, சஹாபாக்களை பற்றி, அவுலியாக்களை பற்றி, அஹ்ல பைத் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பை செலுத்த வேண்டும், அவருடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக வேண்டும், அவர்கள் நாம் கண்ணியப்படுத்த தாதீம் செய்ய வேண்டும். அதற்கு எதிராக நாம் அவருடைய சுன்னத்தை விட்டுவிடக்கூடாது, அவர்களிடத்தில் பேதபியாக நடந்து கொள்ளக்கூடாது, ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை நம் மென்மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் அதிகரித்து அல்லாஹ் தருவானாக. மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லொருள் பாலிப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய தௌஃபீக்கையும், சஹாபாக்கள் நேசிக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அஹ்ல பைத்துகளை நேசிக்கக்கூடிய அந்த நல்பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய உயிர் இருக்கின்ற வரைக்கும், உயிர் மீச்சு இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதை தாயிமாக்கி நிரந்தரமாக்கி அல்லாஹ் தந்தூர் புரிவானாக. இன்றைக்கு நாம் நேசிப்பதை போல நாளை மறுமையிலே சுவனத்திலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தூர் புரிவானாக. இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தூர் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.